வணக்கம். ட்ரெண்டிங் நியூஸ் தமிழ் சேனல் அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். ட்ரெண்டிங் நியூஸ் தமிழ் சேனல்ல நம்ம இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய விஷயத்தை தான் பார்க்க போறோம். நம்ம பக்கத்து வீட்டுல ஏதாவது ஒரு திருமணம் நடந்தாலோ ஒரு சண்டை நடந்தாலோ ஓடி போய் நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்க விருப்பப்படுவோம்ல, அதே மாதிரி நம்ம பக்கத்து நாட்டுல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். அது ஏன் இவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போட பேசுறோம் அப்படின்னா, ஒரு படங்கள்ல எல்லாம் பார்த்திருப்போம். நம்ம என்னன்னா ஒரு புரட்சி நாயகங்கள் உருவாகிறது, ஒரு கதாநாயகன் வர்றது, அவங்க ஒரு சண்டை போடுறது, இல்லைன்னா மக்களுக்காக போராடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம படங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா இது ஒரு ரியல் லைஃப்ல நடக்குது அப்படிங்கிறதுனாலதான் இது இவ்வளோ ஒரு விஷயமா பார்க்கப்படுது. என்னன்னா மக்களுக்கு ஒரு புரட்சியின் நாயகனாக ஒரு கதாநாயகனாக உருவாயிருக்காரு தான் யாரு அப்படின்னா அனுரகுமார திசநாயக்கே. இவர் இது என்னன்னா மக்களுக்கு எப்பவுமே வேறு ஒரு தீவிரவாதத்தின் மூலமாவோ வேறு ஒரு சூழ்நிலையின் காரணமாவோ சில புரட்சியாளர்கள் உருவாகுவாங்க. ஆனா அப்படி உருவாகக்கூடிய புரட்சியாளர்கள் சிறிது காலங்கள் தான் அவங்களால பயணிக்க முடியும். ஆனா ஒரு நாட்டோட வளர்ச்சி, ஒரு நாட்டு மக்களுக்கு ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்களால மட்டுமே தான் மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய முடியும். அப்படி உருவாகக்கூடிய ஒரு சரியான முன் உதாரணமா உருவாகி இருக்கவர் தான் யாரு அப்படின்னா, தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காக ஒரு கதாநாயகனாக புரட்சிகரமான தலைவராக உருவாயிருக்கார் யார் அப்படின்னா அனுரகுமார திசநாயக்கே. இந்த அனுரகுமார திசநாயக்கே அப்படிங்கிறவரு எல்லாருக்கும் தெரியும், இலங்கையின் அதிபரா பதவியேற்றிருக்காரு. அனுரகுமார திசநாயக்கே இலங்கையின் வரலாற்றிலேயே இடதுசாரி கட்சிகள் இதுவரை ஜெயிச்சதே கிடையாது, அவங்க வெற்றி அடையவே இல்லை. முதல் முறையாக இலங்கையின் வரலாற்றில் இதற்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே பல அரசியல் பின்னணிகள், அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவங்க, அந்த மாதிரி பல காரணங்களினால அவங்க ஜெயிச்சாங்க. ஆனா எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லாமல் மக்களுக்காக, மக்களுடைய புரட்சிக்காக, மக்களுக்கோட முன்னேற்றத்திற்காக செயல்பட்டு மக்களுக்காகவே உருவாகிய கட்சி தான் மக்களின் விடுதலை முன்னணி கட்சி. அந்த கட்சியின் தலைவராக இருக்கிறவர் தான் அனுரகுமார திசநாயக்கே. இடதுசாரி கட்சிகள் முதல் முறையாக வரலாற்றிலே, இலங்கையின் வரலாற்றில் முதல் முறையாக வென்றிருக்காங்க. இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. ஏன் அப்படின்னா இலங்கையோட சூழ்நிலை மிகவும் மோசமான சூழ்நிலையா இருக்கு. கடந்த காலங்கள்ல அதிபருடைய கதவுகளை உடைத்து மக்கள் செல்லக்கூடிய அளவுக்கு போராட்டங்கள்லாம் நடந்துச்சு, கிளர்ச்சிகள்லாம் நடைபெற்றுச்சு. பொருளாதார ரீதியா அந்த மக்கள் மிக கடுமையான போராட்டங்களை சந்திச்சுட்டு வராங்க. மிக கடுமையான போராட்டங்கள், அவங்களுக்கு வறுமையை சந்திச்சுட்டு இருக்காங்க. மக்கள் நிறைய போராட்டங்கள் நடக்கு. இதெல்லாம் ஊழல் காரணமா நடக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சிகளுடைய ஊழல் காரணம், இந்த மாதிரி பல காரணங்கள்னால மக்கள் இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள் எல்லாத்துமே ஜெயிக்க விடாம இப்போ அனுரகுமார திசநாயக்க ஜெயிச்சிருக்காரு. இவர் மேல பல விதமான நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. எதிர்பார்ப்புகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது அந்த மக்களோட சூழ்நிலை அப்படிங்கறதா மிக மிக காரணம். இந்த காரணத்தினால என்னன்னா மக்கள் நிறைய எதிர்பார்ப்புகளோட காத்துட்டு இருக்காங்க. இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் இவர் தீர்த்து வைப்பாரா அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்படி இருக்க சூழ்நிலையில அவர் அதிபரா தேர்ந்தெடுத்த உடனே அவர் பண்ண பல விஷயங்கள், அவர் ஒரு 10 சட்டங்களை நிறைவேற்றிருக்காரு. இந்த முக்கியமான சட்டங்கள் எல்லாமே நம்ம படத்துல பாக்குற மாதிரி நடக்குது. படங்கள்ல பார்க்கக்கூடியது, ஒரு நாள் முதல்வராக இருக்கும்போது அவர் பல சட்டங்களை ஏற்றிருப்பாரு, பல விஷயங்களை மாற்றி அமைச்சுப்பாரு. மக்கள் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா மக்களுக்கு இதெல்லாம் பயன்படக்கூடிய விஷயம், இதெல்லாம் மாறினா நம்ம நாடு முன்னேறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே விஷயங்களை நம்மளுடைய ரியல் லைஃப்ல ஒரு ஹீரோவா இருந்து ஒரு அதிபர் செஞ்சிட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு செஞ்ச பல சட்டங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவர் நிறைவேற்றி இருக்கிற முதல் சட்டங்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு சட்டங்களையும் நம்ம பார்க்கலாம். இந்த கட்சியோட தேர்தல் களமே ஒரு சுவாரஸ்யமானது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஏன் இப்படி வரலாற்றிலேயே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா நம்ம சொல்லப்படுறோம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த கட்சியினுடைய தேர்தல் வெற்றி என்பது நம்ம நாட்டுல நடக்கிற மாதிரி தேர்தல்ல ஓட்டு போடுறோம், ஒரு கட்சி எந்த கட்சி அதிகமான வாக்குகள் வாங்குறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அந்த மாதிரியான ஒரு வாக்குமுறை அங்க கிடையாது. அங்க என்ன அப்படின்னா, நம்ம ஓட்டு போடுறோம் அப்படின்னா நம்ம விருப்பமான 3 கட்சிகளுக்கு ஓட்டு போடலாம். ஒரே ஓட்டு சீட்ல முதல் விருப்பம் யாருக்கு, இரண்டாவது விருப்பம் யாருக்கு, மூன்றாவது விருப்பம் யாருக்கு அப்படின்னு 3 விதமா நம்மளுடைய ஓட்டை அந்த மக்கள் போட முடியும். அப்படி ஒரு வாய்ப்பு அந்த நாட்டுல இருக்கு. அப்படி போடப்பட்டதுல முதல் விருப்பத்துல எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. அப்படி ஓட்டு போடும்போது யாருமே முன்னுரிமை எடுக்கல. என்னன்னா முதல்ல 50% வாக்குகள் யார் பெற்றிருக்காங்களோ அவங்க தான்
ஜெயிச்ச கட்சியா அறிவிக்கப்படுவாங்க. ஆனா இங்க யாருமே வந்து 50% வாக்குகள் பெறல. 50% குறைவாக தான் அனைவருமே பெற்றிருந்தார்கள். அதனால இரண்டாவது விருப்ப மனுவை எடுத்தாங்க. அப்படி எடுக்கும்போது 40% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றவர் தான் அனுரகுமார திசநாயக்கே. அதை விட குறைவாக தான் மற்ற கட்சிகள் வாக்குகள் பெற்றிருக்காங்க. ராஜபக்சே அவர்கள் 2% அளவுக்கு தான் வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள். சோ இது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமா சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு இடதுசாரி கட்சிகளுக்கு இரண்டாவது விருப்ப மனுவில் மக்களுடைய விருப்பத்தின் பேர்ல மக்களுடைய தேர்வின் பேர்ல தான் இந்த கட்சி வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்காங்க. இப்போ மக்களுடைய தேர்வு, ஒரு கட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும், ஆட்சியில் மாற்றம் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நம்மளுடைய அனுரகுமார திசநாயக்கே இவர் வந்து ஒரு எந்த அரசியல் கட்சியும் பின்னணியும் சேர்ந்தவர் கிடையாது. ஒரு சாதாரண மக்கள் பின்னணியில் இருந்து வந்தவர். இந்த மாதிரி ஒருத்தர் அந்த நாட்டோட அதிபராகும் போது மக்களோட பிரச்சனைகள் என்ன, மக்களுக்காக என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவர் வந்து கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு செல்ல முடியும் அப்படின்னு மக்களும் நம்புறாங்க. நிறைய எதிர்பார்ப்புகள் அவர் மேல காத்துட்டு இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகள்லாம் அவர் பூர்த்தி செய்வாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். அவருடைய ஆட்சியில அவர் வந்த முதல் சட்டம், அவர் வந்து ஆட்சி அதிபரா வந்து அவர் வந்ததுமே அவர் பண்ண முதல் விஷயம் என்ன அப்படின்னா பாராளுமன்றத்தை கலைச்சிட்டாரு. பாராளுமன்றம் முடிவறதுக்கு தேர்தலுக்கு இன்னும் 11 மாதங்கள் இருந்தாலும் அவர் வந்த உடனே அவருடைய பாராளுமன்ற ஆட்சியை கலைச்சிட்டு புதிய பிரதமரை வந்து நியமிச்சிருக்காரு. இப்ப தற்காலிகமாக ஒரு பெண் பிரதமரை நியமிச்சிருக்காரு. ஹரிணி அப்படிங்கிறவங்க வந்து பெண் பிரதமரா நியமிச்சிருக்காங்க. இவங்க வந்து அந்த நாட்டோட 3வது பெண் பிரதமர். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த கட்சியின் ஆட்சியில் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது, பெண்களுக்கான சம உரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறத அவர் நிரூபிச்சிருக்காரு. அப்புறம் நிறைய சட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா அவர் அதிபரா அந்த இடத்துல அவர் வந்து பதவியேற்ற இடத்திலேயே வந்து அந்த மாளிகையின் வெளியில வந்து நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வந்து நிறுத்தப்பட்டது. நூற்றுக்கணக்கான வாகனங்கள் யாருடையது அப்படின்னா அரசு சார்ந்த வாகனங்கள். இதுவரைக்கும் அதிபரா இருந்தவங்க, அரசனுடைய தலைவர்களா இருந்தவங்க, அரசனுடைய அதிகாரியா இருந்தவங்க எல்லாருமே வந்து அரசனுடைய வாகனங்களை வந்து திருப்பி ஒப்படைக்கல. இவர் வந்து முதல் கொடுத்த சட்டம் என்ன அப்படின்னா அரசனுடைய வாகனங்களை திருப்பி ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அரசனுடைய வாகனங்களை திருப்பி ஒப்படைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு அதிரடியான நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மக்களுக்காக வந்து அரசினுடைய சொத்துக்களை பாதுகாத்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அவருடைய கொள்கையை நமக்கு வெளிப்படுத்துதுன்னு சொல்லலாம். அடுத்து அவர் கொடுத்த 10 விதமான சட்டங்கள் என்ன அப்படின்னா மக்கள் வந்து அரசு பேருந்துகள்ல பயணிச்சாலும் அரசு பேருந்து சீட்டுகளை பயன்படுத்தணும், அரசு பேருந்துகள்ல நிச்சயமாக அந்த சீட்டுகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் விலை அதிகமா விற்கக்கூடிய கடைகள், ஒரு கடையில வந்து குறைந்த விலையில விற்பாங்க, ஒரு கடையில அதிகமான விலையில விற்பாங்க. ஏன்னா அந்த நாட்டு மக்கள் வந்து பொருளாதார ரீதியா அதிகமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க. பொருட்களோட விலை வந்து அபரிவிதமான இருக்கு. அதனால அதை குறைக்கிறதுக்கு முதல் சட்டமா அனைத்து கடைகளிலுமே ஒரே விதமான விலையை வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து ஒவ்வொரு அரசு பள்ளிகளா இருக்கட்டும் இல்ல கல்லூரிகளா இருக்கட்டும் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் அரசு அந்த நேரங்கள்ல பணி செய்யக்கூடிய நேரங்கள்ல வந்து அங்கு மட்டுமே வந்து அவர் வந்து பணி செய்யணும், வேறு இடங்கள்ல பணி செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் அவர் முன் வச்சிருக்காரு. அரசு அலுவலகங்கள்ல வேலை செய்யறவங்க அரசு அலுவலக நேரங்களில வந்து வேறு பணிகள்ல ஈடுபடாம அவங்க வந்து சின்சியரா அவங்களோட கடமை செய்யணும் அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அது ஒரு சட்டமா நிறைவேற்றியிருக்காரு. இந்த மாதிரி 10 விதமான ஒழுக்கமான சட்டங்களை வந்து அவர் வந்து நிறைவேற்றியிருக்காரு. ஏன்னா கண்ட இடங்கள்ல துப்புறது கூடாது, வெற்றிலை போட்டு துப்புறது, இந்த மாதிரி சில விஷயங்களை அந்த மக்கள் வந்து பண்றாங்க. அப்ப இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ ஒழுக்க நெறிகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத அவர் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பதவியேற்றவுடன் சொன்ன முதல் வார்த்தை இந்த இலங்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு பிரஜைகளும் இலங்கையில் வாழ்வதை வறுமை இல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் வளர்ச்சி அடைந்து வறுமை இல்லாமல் இலங்கையில் வாழ்வதை பெருமையாக கொள்ளக்கூடிய அளவுக்கு வாழ வைக்க வேண்டும் அப்படிங்கிறதா என்னோட இலக்கு அப்படின்னு அவர் கொண்டு வந்திருக்காரு. அது வந்து ஒரு முஸ்லிமா இருந்தாலும் சரி, வேறு இனமாக இருந்தாலும் சரி, வேறு மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அனைத்து மக்களுமே இலங்கையின் பிரஜைகள் அப்படிங்கிற நோக்கத்தோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதை சொல்லும் போதே மக்களுக்காக அவர் வந்து அவருக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படிங்கிறது இல்லாம மக்களுக்காக ஒரு முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு தலைவராக அவர் செயல்படுவார் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு வெளிப்படுத்துது.
இதெல்லாம் வந்து அந்த நாட்டு மக்களுக்காக நம்ம அனுரகுமார திசநாயக்கி செய்யக்கூடிய பல திட்டங்கள், பல செயல்பாடுகள். இது கேட்க மகிழ்ச்சிகரமா இருக்கு. இவர் வந்து அதிபரா இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்? ஏன்னா அண்டை நாடா இருக்கக்கூடிய நமக்கு வந்து அவருடைய தேர்தலுடைய அவருடைய பதவியேற்று வந்து நம்மளுடைய நாட்டுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். அதுல முதல் விதமா என்ன அப்படின்னா அவர் வந்து இந்த அனுரகுமார திசநாயக்கே இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் பிப்ரவரி மாதத்திலே வந்து இந்தியா வந்திருக்காரு. அது மாதிரி நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களை வந்து சந்திச்சிருக்காரு. இப்போ அவர் பதவியேற்ற உடனே வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. நம்முடைய மோடி அவர்களும் அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அவரும் அதுக்கு வந்து திருப்பி வந்து உங்களுடைய வாழ்த்துக்கு மிக்க நன்றி, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு பதில் அனுப்பியிருக்காரு. அப்போ நம்மளுடைய உறவுகள் வந்து சுமூகமாக தான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு முதல் விஷயம். இரண்டாவது என்ன அப்படின்னா இங்க இலங்கையில வந்து யார் வந்து அதிபர் ஆனாலும் நம்மளுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா நம்மளுடைய இலங்கை அதை கடற்கரையில மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களுடைய கைது, இந்த நடவடிக்கைக்கு வந்து ஒரு தீர்வு ஏற்படணும் அப்படிங்கிறது. ஸோ இவங்க வந்து நமக்கு சுமூகமா இருக்கும் பட்சத்துல வந்து நம்ம வந்து நம்மளுடைய மீனவர்களுக்கு ஒரு கோட்பாடு, ஒரு கொள்கைகள் ஏற்படும். நம்மளுடைய மீனவர்களை மீட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மீனவர்களோட கைது தடை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். நம்ம நாட்டுக்கு அவர் நல்லதுதான் செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடியது அளவுல இருக்கு. ஏன் அப்படின்னா பொருளாதார ரீதியா அவங்க மிக சரிவை ஏற்படுத்தும் பொழுது நம்மளுடைய இந்தியா நம்மளுடைய அளவுல அவங்களுக்கு என்ன உதவி செய்யக்கூடியதோ அந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. ஆனா இதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா எல்லாருடைய பார்வையிலையும் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய கம்யூனிஸ்ட் கொள்கையை பின்பற்றக்கூடியவர். சோ அவர் மிக விருப்பமா இருக்கக்கூடியவர். அதனால சீனாவுடன் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகளை செய்வாரோ அப்படிங்கிற ஒரு சின்ன பதட்டம் ஏற்பட்டிருக்கு எல்லாருக்கும். ஆனா அவர் வந்து அப்படி எதையும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத அவருடைய பிரஸ் மீட்ல அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் அதிபர் தேர்தல வெற்றி அடைஞ்சிருக்கேன். இந்த வெற்றி அடைஞ்சு இந்த பதவி அப்படிங்கிறது அவர் வந்து ஒரு ரியாலிட்டியா பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா இந்த பதவி அப்படிங்கிறது இவர் வந்து ஒரு 50% வாக்குகளை பெற்று மிக அபரிதமான வெற்றியை பெறல. அதனால அவர் வந்து நான் வந்து மக்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக குறைந்த அளவிலான சதவீதத்துல வெற்றி பெற்றிருக்கேன். ஆனா நான் மக்களுக்கு நிச்சயமா எந்த இனத்தவரா இருந்தாலும் சரி அனைத்து மக்களுக்கும் சமமான முன்னுரிமையை வழங்கி மக்களுக்கான முன்னேற்பாடுகளை செய்வேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல வெளியுறவு கொள்கையும் வந்து பின்பற்றதுக்காக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே நாங்க நம்மளுடைய இலங்கை நாடு சிதைவடைந்து போவதை நான் என்னைக்குமே விரும்ப மாட்டேன். இது வந்து இலங்கையின் இறையாண்மை கொள்கைக்கு ஏற்புடையது அல்ல. அதனால இலங்கையின் இறையாண்மை கொள்கையை பாதிக்காத வகையில் அனைத்து நாடுகளுடமே சுமூகமான உறவை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுலயே அவர் தெளிவா இருக்காரு. இவர் வந்து அதாவது இந்த பதவி ஏற்படுவதற்கு முன்னாடி அவங்க வந்து என்ன விதமான கொள்கையில இருக்கலாம், எந்த விதமான எதிர்ப்புகளையும் சொல்லியிருக்கலாம். அவர் பல மேடைகள்ல மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க விட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காரு. அது மாதிரி இந்தியாவுக்கு எதிராகவும் பேசியிருக்காரு. பல விதமான பிரச்சனைகளை பேசியிருக்கலாம். ஆனா ஒரு பதவியை ஏற்றவுடன் அவர்கள் வந்து அந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் எது நல்லது, ஏன்னா இந்தியாவையும் சீனாவையும் அவங்களால எதிர்க்க முடியாது. இந்தியாவை எதிர்த்தா இந்தியாவில இருந்து ஏற்படக்கூடிய உதவிகள் அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்காது. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு பதவி ஏற்கும் பொழுது அண்டை நாடுகளோட சுமூகமான உறவுகள் ஏற்படணும் அப்படிங்கிறதுல அவர் தெளிவா இருக்காரு அப்படிங்கறது மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரி அவர்கிட்ட வந்து அனுரகுமார திசநாயக்கிட்ட மக்கள் கிட்ட நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. இவருடைய ஆட்சி வந்து இலங்கையின் மண்ணில் வந்து ஊழல் இல்லாத, ஒரு வறுமை இல்லாத, பொருளாதாரத்துல முன்னேறக்கூடிய பலவிதமான மக்கள் முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியா அமையணும் அப்படின்னு அவரும் விரும்புறாரு. நம்மளும் வாழ்த்துக்களோட விரும்புவோம். நன்றி.